பிரியமான பிள்ளைகளே, இந்த அருமையான நல்ல நாளிலே, மங்களகரமான நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல போகிற, பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு நல்ல காரியம், மரியாள் எப்பொழுதும் மகிழ்ந்திருந்தாள். மரியாள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்தாள். மகிழ்ச்சி என்பது பல்ல காட்டுறது கிடையாது. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னோடனே உசுக்குன்னு பல்ல காட்டுவோம், அடுத்த நிமிஷமே கோவப்படுவோம். அதுக்கு பேர் மகிழ்ச்சி கிடையாது. மகிழ்ச்சி என்பது உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்படுகிற ஒரு உணர்வு. எது நடந்தாலும் அந்த மகிழ்ச்சியை உன்னிடமிருந்து யாரும் எடுக்கவே முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றார், உங்கள் மகிழ்ச்சியை உங்களிடமிருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் சோகமா இருக்கிறேன், நான் அழுதுகிட்டு இருக்கிறேன், நான் ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறேன், காரணம் அவன்தான் இவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லி பழக்கமாயிடுச்சு. நம்ம மாதாவை கூட எப்ப பார்த்தாலும் சோகமாவே பார்க்கிறோம். அதான் பாட்டெல்லாம் ஒன்று பாடுவோமே மாதாவுக்கு. என்ன பாட்டு அது? சோக பாட்டு. அது கரெக்டா சொல்லிட்டு, வியாகுல மாமரி தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடிநிலே சிந்தைனும் தழுதாயோ. மாதா வேதனையா இருக்கிறது, நீ ரொம்ப ஃபீலிங்ஸோட பாடுற. அது ஆக்சுவலி மாதாவுக்கு எல்லாமே தெரிந்திருந்தது. எல்லாம் தெரிந்த ஒருவன் ஏன் துன்பப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும், வருத்தப்பட வேண்டும், கலக்கப்பட வேண்டும்? அதனால்தான் ஆண்டவர் இயேசு கூட சொல்லுவார், மணமகனை காட்டிக் கொடுப்பார்கள், அடிப்பார்கள், பாடுபடுவார், ஆனால் உயிர்ப்பார். அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு போய்விடுவார். இயேசு 3 தடவை சொல்லுகிறார். ஏன்னா சீடர்கள் துக்கம் அடைந்து விடக்கூடாது. இனம் புரியாத ஒரு உணர்வு பூர்வமான அமைதியும் சமாதானம் கலந்த ஒரு கலவைக்கு பெயர்தான் மகிழ்ச்சி. அமைதியும் சமாதானமும். இட்லிக்கு என்ன போடுவ? மூஞ்ச பேர். இட்லியில என்ன எடுத்த உடனே இட்லிக்கு என்ன போடுவேன்னா சட்னி சாம்பார். முதல்ல அரிசியை ஊற போடு, அதெல்லாம் உளுத்தம் பருப்ப போடு. யார் உன்னை கல்யாணம் பண்ணிக்கினாலும் பாவம். சட்னி சாம்பார் இதை தவிர வேற எதுவும் செய்யாத. அதுவும் நல்லாவும் இருக்காது, உப்பு போட்டு வைக்கும் சிலது. ஆகவே தான் நான் இளையாங்கண்ணில் இட்லி சாப்பிட்றதே கிடையாது. கொடுத்தா தானே சாப்பிட்றதுக்கு. ஆக பிரியமான பிள்ளைகளே, முதல் பாடலாக கேளுங்கள் தரப்படும். அது இல்லாமல் நான் பிரேயர் மீட்டிங் ஆரம்பிக்க மாட்டேன், தெரியுமில்ல. ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கு எல்லாம். உடனே பதில் சொல்றீங்க. நல்லா சாப்பிட்டு வந்தீங்களோ? வெரி குட். ஆக அந்த பாடலோடு ஆண்டவரிடத்தில் கேளுங்கள் தரப்படும். ஒன்றும் கேட்க தேவையில்லை. ஆண்டவரே என்னை என்னைக்கும் மகிழ்ச்சியா மன நிறைவா வச்சிங்க, அது போதும் இல்லையா? எவ்வளோ பொய்யான பாட்டெல்லாம் நம்ம கோயிலில் பாடுறோம். எது மகிழ்ச்சி தரும்? பொண்ணு பொருள். இது ஆண்டவருக்கு முன்னாடியே வந்து பாட்டு. பொண்ணும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை தருவேன். நீ மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுத்துருவ, பொருள் கொடுத்துருவ, ஆண்டவருக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேன். என்ன ஏமாத்திர புத்தி! சும்மா உன்னை விட்டுட்டு போட போறான் பாதியில, இல்ல பாதியில போய் சேர போகுது. அவருக்கு 25 பவுன், 30 பவுன், 2 ஏக்கர் நிலம், 1 ஏக்கர் நிலம், இதெல்லாம் கொடுத்து ஒரு வாழ்க்கைய வாங்குறோம். ஒரு திருமண வாழ்க்கைய வாங்குறோம். எதுவுமே வேணாம் ஃபாதர், நான் என் மனைவி கிட்ட இருந்து எதுவுமே வாங்கல திருமணத்தப்போ. வெறுமனே என் மனைவி அப்படியே கட்டின சேலையோடு என்னிடம் வந்து குடும்பம் நடத்துகிறாள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண் மகன் நான் மட்டும்தான். ஓ, கல்யாணம் ஆகல, சாரி.
ஆக பிரியமான பிள்ளைகளை அந்த மாதிரிலாம் ஆள் வராது. உன்னை ஓசியிலேயே உன்னை தூக்கி எடுத்து வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு நல்லா கார்மேல் மாதா மலையில உட்கார வச்சு அழகு பார்க்கறது யாரு? ஏசப்பா. அவர்கிட்ட வந்து பொண்ணோ பொருள் அவர் போட்ட பிச்சை. உன் கையில வச்சிருக்கிற நகை யார் கொடுத்தது? நீ பிறக்கும் போதே உருவிட்டு வந்தியா நகைய? இந்த வாழ்க்கையில வந்த பிறகு அப்படி இப்படி சம்பாரிச்சு அது இது சம்பாதிக்கிறதுக்கு திறனை கொடுத்து சக்தியை கொடுத்து வாழ்க்கையை கொடுத்து சரி சரி வச்சுக்கோ 23 பவுன் 40 பவுன் வச்சுக்கோ அப்படின்னு ஆண்டவர் போட்ட அதை கோயிலில் வந்து உட்காந்துக்கிட்டு அவரு முன்னாடியே பொண்ணும் பொருளும். எவ்வளவு திமிரு நமக்கு, எவ்வளவு திமிரு. கடவுள் மட்டும் நேரம் வந்தா உங்க எல்லார் கண்ணையும் குத்திடுவாரு. என்ன குத்த முடியாது, ஏன்னா கண்ணாடி இருக்கு. ஆக நாம் சேர்ந்து பாடுவோம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றான் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நல்ல கைத்தட்டி உற்சாகமா பாடலாம். என்ன, அதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். எதையாவது ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டு போலான்னு. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். உற்சாகமாய் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பெத்லகேம் நகரில் மாட்டுத் தொழுவமதில் பிறந்தார் பரமபிதா. சூசை கன்னி மரியின் மடியில் தவழ்ந்தார் இயேசுபிரான். 6 வயதினில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே. ஆகமங்கள் 56 ஐயம் தீர உணர்ந்தார். இயற்கை உலகமே தூய்மையானதென இயேசு நினைத்தாரே. எல்லா உயிர்களும் தன்னுயிரெனவே பேசி மகிழ்ந்தாரே. எருசலேம் நகரில் பஸ்கா பண்டிகைக்கு பரமன் போனாரே. 12 வயது நிரம்பிய இயேசு கேள்விகள் கேட்டாரே. இயேசுவின் கேள்வியில் ஆலய குருக்கள் ஆனந்தமானாரே. இளமை செய்த திறமையில் பாஸ்கம் பெருமையை வளர்த்தாரே. இளமை பருவத்தில் எளிய வாழ்க்கையின் இருப்பிடமானாரே. இந்த வேளையில் இயேசுவின் தந்தை சூசையும் மறைந்தாரே. தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தரையணம் செய்தாரே. தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே. சேர்ப்பலமலர்மன் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்கள் என்று உலக பிதா சொன்னபோது உழவர்கள் தொழிலாளர் ஊரார்
அவர்கள் என்ன மதம்? இயேசு ஒன்றாக பதிந்து விட்டான். கைத்தட்டலாமா? அன்பு குழந்தைகள் அருகில் இருப்பதை ஆண்டவன் தொண்டு என்றார். இயேசு ஆண்டவர் தொண்டு என்றார். 30ஆம் வயதில் கரையினில் சென்றாரே. ஞானி அன்பால் நோன்புகள் ஏற்றாரே. ஞானஸ்தானம் பெற்றாரே. துன்பத்தை அகற்றி இன்பமாய் வாழ வழிபல சொன்னாரே. நண்பனாம் யூதாஸ் நன்றியை மறந்து காத்து கொடுத்தாரே. 30 காசுக்காகவே காத்து கொடுத்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு கேளுங்கள் கிடைக்கும் என்றார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமான பிள்ளைகளே, மாதா மகிழ்ச்சியாக இருந்தாள். முதல்ல கபிரியேல் தூதர் வந்து சொன்ன பிறகு சற்று மரியாள் ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணாங்க. கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். அவளும் மனுஷிதானே, கொஞ்ச நேரம் அப்படி ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஒன்ஸ் இயேசு அந்த மரியாளுடைய வயிற்றிலே கருதரித்தவுடன், அதனால்தான் சொல்றேன், நீங்களாக சந்தோஷமா இருக்க முடியாது. நீங்கள் யாரை சுமக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பிரைஸ் தி லார்ட். இப்ப நீங்க சுமந்த பிள்ளை உங்களுக்கு மகிழ்ச்சியை தருதா? எங்க தருது? மருமக வந்த உடனே ஒரு மாதிரியா திரியிறான். முடிஞ்சு போச்சுல்ல. புருஷனை சுமக்கிறீங்க, மனைவியை சுமக்கிறீங்க, நண்பர்களை சுமக்கிறீங்க. சில நேரங்களிலே அவர்களை சுமந்ததனால் அவர்களே நமக்கு சுமையாக போகிறார்கள். ஆனால் நீ சுமக்க வேண்டியது கர்த்தரை. மரியாளிடம் வந்து கத்துக்க, எதை சுமக்கணும் எதை சுமக்க கூடாது அப்படின்னு. மாதா சுமந்தது இயேசுவை, வேதனையை அல்ல, அவமானத்தை அல்ல, அசிங்கத்தை அல்ல. இந்த இயேசுவை சுமப்பது உண்மையானால் இந்த அசிங்கம், இந்த அவமானம், இந்த நோய், இந்த தோல்விகள் எல்லாம் சற்று தூர தள்ளி நிற்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்களாம் பரம்பரை கிறிஸ்தவர்கள் இல்லையா? ஆனா உங்களுக்கு இளம் கன்னின்னு பேரு. இளங்கன்னி என்றால் இளையாங்கன்னி என்று பெயர். ஐயா, அது தெரியாதா? நான் சொல்லித்தான் தெரியுது. நான் எந்த ஊர்ல இருந்தோ வரேன். இளம் கன்னி, மகிழ்ச்சியாக இருக்கிற பிள்ளைகள் என்று அர்த்தம். ஆகவே யாரை சுமக்கிறாய்? பாரு, என்ன பாரு, யோகம் வரும். இங்க உள்ள வரவங்க போறவங்க எல்லாம் லேட்டா வந்தா முன்னாடி வந்து உட்காந்தேன்னா தலையிலே டொப்புன்னு அடிப்பேன். லேட்டா வந்தா பின்னாடி போ, முன்னாடி. உன்னை யார் இப்ப கூப்பிட்டா முன்னாடி? முன்னாடி வரதெல்லாம் முன்னாடி வரணும். இப்ப வந்துட்டு முன்னாடி வந்து நிக்க கூடாது. கிறிஸ்துமஸ் பூசைக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? கிறிஸ்துமஸ் பூசைக்கு சிலது லேட்டா வரும். சுட்டன்ல குளிச்சுட்டு புது புடவை கட்டிக்கிட்டு 2, அது தங்கமே கிடையாது, ஒரிஜினல் தங்கமே கிடையாது, கவரிங் நகை 800 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு ஏதாவது ஒன்று வாங்கி மாட்டிக்கிட்டு முதல்ல வந்து உட்காரோம். லேட்டாக வந்தால் பின்னாடி உட்காரணும். கொஞ்சம் வெக்கமாக இருக்கும்ல, நமக்கு லேட்டாக போகிறோமே, ஐயோ நமக்கு குச்சமாக இருக்கு அப்படின்னு. அதை விட்டு வருவோம் இல்லை லேட்டா. சாமியார் மேலேருந்து கீழே இறங்குறதுக்குள்ள நான் ஓடிடுவேன்ல. ஆக பிரியமான பிள்ளைகளை, மரியாள் மகிழ்ந்தாள். காரணம், இயேசுவை சுமந்ததனால் மரியாள் மகிழ்ந்தாள். இது நல்ல கவனமாக வச்சுக்கணும். சில நேரங்களிலே
நீங்கள் சுமப்பது சரியான சுமைகள் கிடையாது. ஆகவேதான் வேதனைப்படுகிறீர்கள். யாரை அதிகமாக அன்பு செய்கிறோமோ அவர்கள்தான் நமக்கு அதிகமான துன்பத்தை வரவழைக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். யார் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறீங்களோ அவங்க தான் சில நேரத்தில் அதிகமான ஒரு அவமானத்தை, அசிங்கத்தை நமக்கு உருவாக்குவார்கள். இதையெல்லாம் தெரிந்துதான் மரியாள் சூசையப்பரை கூட சுமக்கவில்லை. தனக்கு நடந்த சம்பவத்தை தன் தாயிடமும் தகப்பனிடம் கூட சொல்லவில்லை. கல்யாணம் பண்ணிக்க போற சூசியப்பரிடம் கூட சொல்லவில்லை. காரணம், நான் தாங்கி இருப்பது இயேசுவை. இந்த சுமையை பற்றி அவர்களுக்கு சொன்னால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே இந்த சுமையை நான் சுமந்தால்தான் அது எனக்கு ஒரு மனநிறைவும் மகிழ்ச்சியும் தரும் என்று மரியாள் உணர்ந்தாள். ஆகவே இயேசுவை சுமந்து பாருங்கள். 2025 கார்மேல் மாதான்றீங்க இல்லையா? ஆண்டவர் இன்னைக்கு கார்மேல் மாதா மூலமா கூப்பிடுறாரு. நானா அந்த கார்மேல் மாதான்னு ஒரு லைனை போட்டு ஒரு பாட்டை பாடிட்டு கிடக்கிறேன். அது உங்களுக்கு நான் இப்ப பாட போறேன். அன்பாந்த மாந்தரே கூடுங்களே, கார்மேலின் மாதாவை பாடுங்களே. கைத்தட்ட ஜனா பூமியை மட்டும் பார்த்துக்கிட்டு எல்லா போனையும் ஆஃப் பண்ணு, எல்லா மைக்கையும் ஆஃப் பண்ணு. பேடு இது மட்டும்தான் இருக்கணும். எல்லா மைக்கு சைடில் எந்த குரலும் கேட்கக்கூடாது. பூசிக்கு முன்னாடி வராம பாடாம இப்ப என் கூட சேர்ந்து பாரு. அந்த மாந்தரே கூடுங்களே, ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே. அந்த மாந்தரே கூடுங்களே, கார்மேலின் மாதாவை பாடுங்களே. கீதங்கள் அவள் பெயரை சொல்லட்டுமே, நாதங்கள் எங்கெங்கும் ஒலிக்கட்டுமே. கீதங்கள் அவள் பெயரை சொல்லட்டுமே, நாதங்கள் எங்கெங்கும் ஒலிக்கட்டுமே. என்னாலும் மாதாவை வாழ்த்தட்டுமே, மரியாளின் புகழ் கூறி போற்றட்டுமே. என்னாலும் மாதாவை வாழ்த்தட்டுமே, மரியாளின் புகழ் கூறி போற்றட்டுமே. முப்பொழுதும் அவள் கன்னியம்மாள், இப்பொழுதும் நம் அன்னையம்மாள். அந்த மாந்தரே கூடுங்களே, கார்மேலின் மாதாவை பாடுங்களே. வானோர்கள் அறிந்து அற்புதமே, வேதங்கள் அறியாத தத்துவமே. வானோர்கள் அறிந்து அற்புதமே, வேதங்கள் அறியாத தத்துவமே. தேவாதி தேவனின் தாயகமே, திருமறை போற்றிடும் நாயகமே. தேவாதி தேவனின் தாயகமே, திருமறை போற்றிடும் நாயகமே. முப்பொழுதும் அவள் கன்னியம்மா, இப்பொழுதும் நம் அன்னையம்மாள். அந்த மாந்தரே கூடுங்களே, ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே. அந்த மாந்தரே கூடுங்களே, ஆரோக்கிய மாதாவை பாடும். மாதா லூக்கா 1ஆம் அதிகாரம் இந்த மாதாவினுடைய பாடல் அதுதான் எனக்கு சொன்னது. மரியாள் அவ்வளவு அவமானத்திலும் என விட்டிருப்பாங்களா ஜனங்க? கணவனே அறியாமல் கருத்தாங்கி இருக்கிறாள் இளையாங்கண்ணியிலே ஒருத்தி, விட்டுருவீங்களா?
குழாய்க்கடியில் போனாலும் பிரச்சனை, வயக்காட்டில் போனாலும் பிரச்சனை, மாடு மேய்க்க போனாலும் பிரச்சனை, ஆடு மேய்ச்சி வந்தாலும் பிரச்சனை, கோழிக்கு தீனி போட்டாலும் பிரச்சனை. எங்கே பார்த்தாலும் அந்த பொம்பளையை போட்டு நச்சரிச்சிடுவோம். ஆம்பளைங்க பாவம் அதெல்லாம் கண்டுக்காது, அது பாட்டுன்னு போயின்னு கிடக்கும். இந்த பொம்பளை சும்மாவே இருக்காது. இந்த குழந்தை ஒரு மருமகளுக்கு பிறக்கலைன்னா வேதனைப்பட வேண்டியது யாரு? முதல்ல யார் வேதனைப்படணும்? மாமியார். ஐயோ என் மருமகளுக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு வேதனை. ஆனால் இந்த மாமியார் என்ன பண்ணுது? பக்கத்து வீட்டுக்காரியை கூப்பிட்டு, அவ வயிற்றுல ஒரு பூச்சி இல்லை, புழு இல்லை. பூச்சி புழு வைக்கிறதுக்கு அதுன்னா பாம்பா? அத மனுஷ பிறவிய கூட பூச்சி இல்லை, புழு இல்லை. இது பேச்சா? இது ஆக அது எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கடவுளை உனக்கு கொடுத்திருக்கிறார் பெண்ணினமே. அது மகிமைக்குரிய ஒரு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். அந்த கஷ்டத்திலும் ஒரு மகிழ்ச்சி, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. ஆக இந்த மாதாவை அப்படிதான் பண்ணியிருப்பாங்க, அவ்வளவு அசிங்கப்படுத்தி இருப்பார்கள். ஆனால் மாதா பாருங்களேன், அதை எதையுமே தூக்கி மனசுக்குள்ள வச்சுக்கல. நீ மகிழ்ச்சியா இல்லாததுக்கு காரணம் நீதான். ஆண்டவர் அழகா சொல்லிட்டார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கைத்தரம் 1 2 3 4. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, என் நேசர் கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, கடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம். அந்த இருட்டில் இருக்கிறதெல்லாம் கை தட்டல. சாமியார் கண்ணு அங்க படலம் பாக்குறியா? பிசாசு குட்டிகளா, இந்த வேப்ப மரத்தை உச்சியில பேய் ஒண்ணு ஆடுது மாதிரி அங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு கை தட்டாம அவளுங்க முன்னாடி உட்காந்துக்கிறாளுங்க. சாமியார் நேரா பாக்குறாரு, நமக்கு நாடியா? அது எல்லாத்துக்கும் சளி பிடிக்கும், ஜுரம் வரும் பாரு. கையை தட்டி சூடு பண்ணிக்க உடம்ப பார், தட்டிக்கிட்டே இருக்கு பாரு. 10 வருஷம் உயிரோடு இருப்பீங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா தான் உடம்பு சூடா இருக்கும். அப்பதான் நீ நல்லா இருப்ப. குளிர்து இல்ல? குளிர்தா? குளிரும். இப்ப மாதா அவங்களே சொல்றாங்க என்னன்னு, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுகிறது, இனிப்பராம் கடவுளை நினைந்து என் உள்ளம் பேருவகை கொள்ளுகிறது. அப்படின்னா இவ்வளவு அசிங்கத்திலும், இவ்வளவு அவமானத்திலும், இவ்வளவு பிரச்சனையிலையும் இல்லையா, எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தாள். அதுக்கு தான் அந்த வார்த்தைகள் லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் அப்படியாய் சொல்லுகிறது. ஏன் என்ன நான் படிக்க சொன்னேன்? நான் சொல்லாதெல்லாம் செய்யக்கூடாது. என்ன ஆகனால தான் மைக்கை பிடிக்கிட்டேன்ல. ஆக பிரியமான பிள்ளைகளை, அடுத்த வசனம் சூப்பரா இருக்கும். என் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல் பல புரிந்துள்ளார். அதான் நினைக்கணும். என்னத்தை நினைக்கணும்? எப்ப அந்த மகிழ்ச்சி வரும்? நிறைய பேர் ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரியே தெரியுது எனக்கு. ஓ, நான் தான் இருக்கிறேனா? மூஞ்சி அப்படியே தெரியுத? நான் உயரமா இல்லைன்றத அந்த பிள்ளை குத்தி காமிக்குது. குள்ள பையல நீ பின்னாடி இருந்தேனா உன் மூச்சு இப்ப தெரியுதாம்மா? ஐயோ என் மக்கா, ஒரு மனுஷன் சப்போர்ட்ல நிக்கிறேன், அதையும் கெடுத்தேடி பாவி. ஆக பிரியமான பிள்ளைகளை, மாதா எதை சுமக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறாள். எதை சுமக்கணும் அப்படின்னு மாதா சொல்லிக் கொடுக்கிறாள். அந்த பாட்டுல ஆண்டவர் வலியோரை அகற்றுவார், செல்வரை வெறுங்கையராய் அனுப்புவார். நீ ஏன் ஃபீல் பண்ற? நீ சுமக்க வேண்டியது என்னை என்று இயேசு சொல்லுகிறார், மரியாளும் சொல்லுகிறார். கையில பாருங்க, மாதா கையில
என்ன இருக்குது மாதா கையில்? நல்ல வேலை நகை இருக்குதுன்னு சொல்லாமல் போனேன். எனக்கு கார்மேல் மாதா கழுத்தில் அம்மா எவ்வளோ பெருசா தொங்குது, டூப்ளிகேட் போல் இருக்கு. இல்லைன்னா விடுவீங்களாங்க? ஆக பிரியமான பிள்ளைகளை எப்போதுமே மனசுக்குள்ள சொல்லிக்கணும், எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்து இருக்கிறார். நல்ல உற்சாகமாய், எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளோ வரைந்து இருக்கிறார். நல்ல உற்சாகமாய். யார? உங்க வீட்டுக்கார பத்தி சொல்ல. எனக்கொருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளோ வரைந்து இருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ. ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ. வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்புகையில், வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்புகையில், வாழத்தான் வேண்டும் என்று சிலுவையிலே தொங்கியவர் எனக்கொருவர், உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் நேசிக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்து இருக்கிறார். மரியாள் பிரியமானவர்களே, மகிழ்ச்சிக்கு காரணம் எதை சுமக்க வேண்டுமோ அதை சுமக்கணும், எதை விட்டுறணுமோ அதை விட்டுறணும். என்ன சாமியார் பிரசங்கம் வைக்கிறார்ல, அதுல எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கணும். அந்த ஆள் அப்படி பேசினாண்டியா அதை எடுத்துக்க கூடாது. அது உங்களுக்கு ஒரு இந்த நைட் நேரத்தில் ஒரு மாதிரி வயலில் வேலை செஞ்சுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா, உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படி வரும். அதிலிருந்து உங்களை எழுப்புறதுக்கு தான் நான் இடையில என்னையே கோமாளியாக்கி கொள்ளுகிறேன். புரியுதா? ஆக நீங்க அப்படி ஜிகு ஜிகுன்னு இருந்தா தான் ஆண்டவர். இந்த பௌர்ணமின்னா என்ன தெரியுமா? ஏன் இந்த பௌர்ணமி ஜெபம் அப்படின்னா, இந்த நேரத்தில் இயற்கையானது சந்திரன் சூரியனில் இருந்து ஒரு சக்தி புறப்பட்டு வருகிறது. இந்த நேரத்தில் பௌர்ணமிலையும் அமாவாசையிலையும் 10 வருஷமா உடம்பு சரியில்லாத சாமியாரு இன்னைக்கு நிக்கிறோம்னா அந்த அமாவாசையில முழிச்சு நிற்கிறேன், பௌர்ணமியில முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பவர், இயற்கையான ஒரு சக்தி இறங்கி வருகிறது. அந்த சக்தி உடலுக்குள் உள்ள போறப்போ ஒரு நோயிலிருந்து ஒரு சின்ன விடுதலை கிடைக்கும், ஒரு சக்தி உருவாகும். அதனால்தான் சாமியார் இந்த ஜபம். எதுக்கு நீ பௌர்ணமி ஜபம்னா இதுதான் இயற்கையானது, எல்லாருக்கும் தெரியும். ஒரு மாபெரும் சக்தி இந்த நாட்களில் புறப்பட்டு வருகிறது. அது உனக்கு கிடைக்க வேண்டும். அந்த நேரத்தில் நம்ம முழிச்சிருக்கணும், அது உன் தலையில படணும். நீ வல்லமையோடு இந்த மாதம் முழுவதும் வாழணும். ஆமென். அப்படியே முறைக்கிறாத்தா? ஆமென் சொல்லு போகலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கையை தூக்கணும். சும்மாங்கிறவெல்லாம் வரும்போது அப்படின்றல்ல, ஆண்டவருக்காக ஒரு தடவை கை தூக்கணும். இல்லைன்னா கை இப்படி அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆக பிரியமான பிள்ளைகளே, மரியாள் அழகாக சொல்ற, என் வல்லவர் கடவுள் நல்ல காரியமா செஞ்சாரு மாதாவுக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். கடவுள் நல்ல காரியமா செஞ்சாரு மாதாவுக்கு. ஐயா 13 வயசு பிள்ளைய கருத்தரிக்க வச்சுட்டு அது எவ்வளவு அவமானப்பட்டிருக்கும், எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கும், எப்படி கூடி குறுகி இருக்கும். அந்த குழந்தைய அப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணிட்டு அது மகிழ்ச்சியாவா இருக்கும்? மரியாள் மாற்றுகிறாள் மகிழ்ச்சியாக. உன் கையில் இருக்கு. உன் மகிழ்ச்சியும் உன் வேதனையும் உன் கையில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
உன்னை நீ சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைச்சேன்னா வச்சுக்கா. நான் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்தேன், இப்படியே படுத்து கிடந்தேன். மண் தவக்கலை பார்த்துருக்கலாம், மண் தவக்கலை இவ்வளோ பெருசா இருக்குமா, வயிறு இவ்வளோ பெருசா, என்ன பார்த்தா அப்படியே தெரியல. ஆமா, அந்த பேர் பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஆக அது அப்படி இருக்கும், அப்படி படுத்து கிடக்கும். அந்த மாதிரி என்னை ஐசியூவில் படுக்க வச்சுட்டான். என் மேலே 10 ஒயர் பறக்குது, இங்கே ஒரு 5 ஒயர், இங்கே ஒரு 5 ஒயர். நான் என்னடா எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை செய்கிறேன். என்னை சுற்றி மின்சாரம், எனக்குள்ள ஒரு மின்சாரம், அதுதான் இயேசு. பிரைஸ் தி லார்ட். என்னை சுற்றி இருக்கிற மின்சாரம் எனக்கு கவலை இல்லை, எனக்குள் என்ற மின்சாரம் ஓடுகிறது, அதான் கவலை. அப்படியே படுத்து கிடத்துவேன். எனக்கு முன்னாடி ஒரு பாட்டி, அது பாவம் 92 வயசோ தெரியல, அது ஒரு மாதிரி என்னை பார்க்குது. அதுக்கு முகமூடி போட்டுக்கிறாங்க, யானை தும்பி மாதிரி போகுது, அதெல்லாம் அதுக்கு ஆக்சிஜன் வருதான், காத்து. என்னை பார்த்து சொல்லுது, இதை கட்டிடணும் அப்படின்னு. நானா என்ன தான் கட்டி வச்சுக்கிறானுங்களே, நான் எங்கே வந்து உன்னை கட்டுறது? அத்தா என்னை விட்டுரு அத்தா, நானே இந்த நிலைமையில் இருக்கிறேன், என்னால் மூச்சு விட முடியல. என்கிட்ட சொல்லிடி பாவி, இந்த கையில் ரத்தம் போகுது, இந்த கையில் ட்ரிப்ஸ் போகுது, நானே விளங்காத பையன் மாதிரி படுத்து கிடக்கிறேன், நீனா என்கிட்ட வந்து டாக்டர்கிட்ட சொல்லு. எனக்கு தான் கேட்கலையே. நான் சொன்னேன் பாட்டிக்கிட்ட, 2 கையை சும்மா லைட்டாக தூக்கி, பாட்டி பிபி வாசி, இந்த பைப்பு பெருசா போதில்ல, பிபி வாசின்னு. கடைசியில் அந்த பாட்டியை பார்த்து வேற ஒன்றும் நான் பண்ண முடியாது. நல்லந்தானா நல்லந்தானா உடலும் உள்ளமும் நல்லந்தானா. பாட்டி சிரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லிட்டு தான் போச்சு, உயிரோட தான் போச்சு. பிரியமானவர்களே, இயேசு உன் வாழ்வின் மின்சாரமாக இருந்தால் நீ எப்பொழுது பளபளப்பாக இருப்பாய். பிரைஸ் தி லார்ட். பீஸ் போகக்கூடாது. பீஸ் போச்சுன்னா அது உன் கையில தான் அதை கிடக்கும். அதனால தான் ஆண்டவர் அழகாக சொல்லுவார், மகிழ்ச்சியாயிரு. நீ மகிழ்ச்சியா இருக்கணும்னா இன்னைக்கு நடக்கிறத நினைக்காத, நேத்து நடந்ததை நினைச்ச நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். என்னது? கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அதான் அநாதையாய் அலைந்தேனா திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அனைத்தீரையா. கைத்தட்டு கைத்தட்டு. அநாதையாய் அலைந்தேனா திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அனைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. மரியாதை தான் நினைக்கிறாப்ப, என் வல்லவராம் கடவுள் எனக்கு அருண் பெரும் செயல் பல புரிந்துள்ளார். நான் மகிழ்ச்சியா இருக்கிறது காரணம் என்ன? நேற்றைய தினத்தை நினைத்து பார்க்கிறேன், அதுக்கு முந்தின நாள் நடந்ததை நினைச்சு பார்க்கிறேன். கல்யாணத்தப்போ கல்யாணம் தாலி கட்டுறாருல, அப்போ கடவுளை நான் நினைச்சு பார்த்தேன் அப்படின்றவங்க மட்டும் கை தூக்கணும். தாலி கட்டுற நேரத்தில் ப்ளீஸ் 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 பொய் சொல்லக்கூடாது. உங்க அத்தா உன் கழுத்துல தாலி கட்டுகிற போது ஏசப்பா சொத்தர் ஏசப்பா ஏசப்பா சொன்னியா? அன்னைக்கு என்ன நடிப்பு நடிச்ச? கலாலே நிலத்திலே வெக்கம். அன்னைக்கு ஏசுநாதரை கூப்பிடலையே நீ. சரி அங்க விட, கல்யாண மண்டபத்திலேயாவது ஏசுநாதரை கூப்பிட்டியா? இல்ல அந்த மாப்பிள்ளை தான் கூப்பிட்டானா, இல்ல நீ தான் கூப்பிட்டியா? நீங்க யாரும் கூப்பிடல. 5வது நாள் வெளுப்பாரு, ஒரு வெளு. ஐயோ ஏசப்பா, எங்கடி போனாரு ஏசு? இவ்வளவு நாள் போன ஏசு இன்னைக்கு எங்க வந்தாரு? பத்தியா, நம்ம எவ்வளவு பெரிய நடிகர்கள் பத்தியா.
அன்னைக்கு நினைக்காத நான் இன்னைக்கு நினைச்சு என்ன பயன்? மரியான் சேனையில எத்தனை வயசுக்கு மேல ஆள் இருக்கிறாங்க? மரியான் சேனையில ஆண்களே இல்லையா? பொம்பளைங்க தான். அதைத்தான் சொல்றேன். எத்தனை வயசுல இருந்து இருக்கிறீங்கன்னு கேட்டேன். எத்தனை வயசுக்கு மேல மரியாயின் சேனையில? 60 தானே? ஏன் 20ல மரியாயின் சேனையில வரல? காடு வா வாங்குது, வீடு போங்குது. அந்த நேரத்தில் வந்து அந்த நேரத்தில் அது கடவுளை கூப்பிட்டுக்கலான்னு. மக்களே, நம்ம செய்யறதெல்லாம் சரி என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். கூப்பிட வேண்டிய வயது 1 வயசுல இருந்தே அந்த குழந்தை கூப்பிடணும். ஏசப்பா, அதுக்கு தானே திருமுழுக்கு தராங்க சாமியாருங்க. நீ கடவுளோடு இணைஞ்சிருக்கணும். மரியாள் இணைந்திருந்தாள். டாக்டர் சொன்னாரு, பேசாத, அதிகமா பேசக்கூடாது, செத்துருவ அப்படின்னாரு. என்ன? அந்த டாக்டர் இப்ப உயிரோடு இல்லை. உண்மை. பேசாத, கத்தாத, உனக்கு நல்லது இல்ல, நீ போய் சேர்த்துருவேன்னாரு. நான் போறேன், அடுத்த செக்கப்புக்கு போறேன், அவர் இல்லைன்றாங்க. எங்க போயிட்டார்? அதுதான் சொல்றேன், சுமக்க வேண்டியதை சுமங்கள் பிள்ளைகளை. அப்படி சுமக்கிற பொழுது நடந்த சம்பவங்களை எல்லாம் மரியாதை போல நினைத்து பார்க்க வேண்டும். அழகா சொல்றார் பாரு, என்னை விட வலியவர்கள் இருந்தார்கள், அவர்களை தூக்கி போட்டார். என்னை விட நல்லவர்கள் இருந்தார்கள், அவர்களை கண்டுக்கல. ஆனால் ஆண்டவர் இந்த சின்ன பெண்ணை கண்ணெடுத்து பார்த்து உலகமே என்னை கையெடுத்து கும்பிடும் அளவுக்கு தூக்கி வசத்திட்டார். பத்தியா? மாதாவின் மகிமைகளை எப்படி சொல்லுவேன்? மனசுக்குள்ளே இருக்குதம்மா, எப்படி பாடுவேன்? நல்ல கதை. மாதாவின் மகிமைகளை எப்படி சொல்லுவேன்? மனசுக்குள்ளே இருக்குதம்மா, எப்படி பாடுவேன்? நல்ல உற்சாகமாய். மாதாவின் மகிமைகளை எப்படி சொல்லுவேன்? மனசுக்குள்ளே இருக்குதம்மா, எப்படி பாடுவேன்? மார்க்கார சிறுவனுக்கு முடமீக்கு வாழ்வு தந்தாய், பால்கார சிறுவனுக்கு பக்கம் வந்து காட்சி தந்தாய். மோர்க்கார சிறுவனுக்கு முடமீக்கு வாழ்வு தந்தாய், பால்கார சிறுவனுக்கு பக்கம் வந்து காட்சி தந்தாய். அலை மோதும் கடல் நடுவே அன்பெடுத்த புயலினிலே, அலை மோதும் கடல் நடுவே அன்பெடுத்த புயலினிலே, தத்தளித்த கப்பலையே தாங்கி கரை சேர்த்தவளே, தாங்கி கரை சேர்த்தவளே. மாதாவும் மகிமைகளை எப்படி சொல்லுவேன்? மனசுக்குள்ளே இருக்குதம்மா, எப்படி பாடுவேன்? தீராத நோய்கள் எல்லாம் உன் தீர்த்தத்தினால் தீருமம்மா, பாராத இன்பமெல்லாம் வந்து எம்மை சேருதம்மா. தீராத நோய்கள் எல்லாம் உன் தீர்த்தத்தினால் தீருமம்மா, பாராத இன்பமெல்லாம் வந்து எம்மை சேருதம்மா. பாராளும் என் தாயே, கார்மேல் மாதாவே, பாராளும் என் தாயே, கார்மேல் மாதாவே, தாராயோ உன்னருளை தஞ்சமம்மா உன்மடியே, தஞ்சமம்மா உன்மடியே. மாதாவின் மகிமைகளை எப்படி சொல்லுவேன்? மனசுக்குள்ளே இருக்குதம்மா, எப்படி பாடுவேன்? ஆக மரியாள் ஒன்று, அவள் இயேசுவை சுமந்ததனால் மகிழ்ச்சியாக இருந்தாள். புரியுதுங்களா?
எப்போ ஒரு மனுஷன் மகிழ்ச்சியா இருக்க முடியும்னா, ஒண்ணு நீ யார சுமக்கிறாய், எதை சுமக்கிறாயோ அதுதான் உனக்கு மகிழ்ச்சி தரும். இரண்டாவது, கடவுள் நினைத்த காரியங்களை எல்லாம் நினைச்சு பார்க்கணும். நீ பிறந்தது முதல் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் பெரியதாக இருக்கிறதா, அல்லது நீ சந்தித்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதா? சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் சந்தோஷமா இருந்துட்டல்ல, இதுல கிறிஸ்துமஸுக்கு புது ட்ரெஸ்ஸே எனக்கு கிடைக்கல அப்படின்றது மட்டும் கை தூக்கு, அவங்களுக்கு நான் வாங்கி தரணும். கை தூக்கு பார்ப்போம். கிறிஸ்துமஸுக்கு புது ட்ரெஸ் இல்லையாத்தா, கவலைப்படாத, அடுத்த கிறிஸ்துமஸுக்கு இருக்காது. ஆக பிரியமான பிள்ளைகளை, ட்ரெஸ் தேவையில்லையா கிறிஸ்துமஸுக்கு? இயேசுநாதர் பிறந்தது எங்க? இதை மட்டும் சொல்லி மாற்றி காட்டா. ஃபாதர் சார்லஸ், அடுத்த வருஷம் குடில் போடுங்க, மாட்டு கொட்டாய் தான் போடணும், அதுல 2 தட்டு சாணி கொட்டிடுங்க. இயேசுநாதர் சாணிக்கு மத்தியில தானே பிறந்தாரு, சாணியை கொட்டிடுங்க. எத்தனை பேர் அந்த குடியில பார்க்கறான்னு பார்க்கலாம். இயேசு உண்மையான பிறந்த இடத்தில 3 ஞானிகள் அவர் பிறந்த அந்த மாட்டு தொழுவத்திலே நாற்றத்திலே குப்புற விழுந்து வணங்கினார்கள். ஞானிகள், அரசர்கள், அறிவாளிகள். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம மாட்டுக்கோட்டா போட்டோம்னா எத்தனை பேர் மாட்டுக்கோட்டா பக்கத்தில் வந்து இயேசுவை வணங்கி விட்டு போவோம்? இல்லையா? 2 மாட்டை கட்டிடுங்க பக்கத்தில், மாட்டுக்கோட்டா போட்டு 2 மாடு, 2 சட்டு சாணி, கொஞ்சம் வைக்கோல், யாரு தொடுறான்னு பார்ப்போம். நிறைய சாமியாருங்க இப்ப கம்ப்ளைண்ட், குழந்தை இயேசுவுக்கு 2 காலையும் காணுமா, எல்லாம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நக்கிட்டு போயிடுச்சு, 2 காலை காணும். மரியாள் மிக அழகாக சொல்லுகிறாள், அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார், அவர் இரக்கம் காட்டி வருகிறார். இதெல்லாம் தான் மகிழ்ச்சி. என்னது? கடவுள் என் மேல இரக்கம் காட்டிக்கிட்டே இருக்காரு. இல்லனா நீ பேசுற பேச்சுக்கு உன்னை யாராவது உயிரோட வச்சிருப்பாங்களா? நம்ம பேசுற கெட்ட வார்த்தைக்கு ஆண்டவர் நினைச்சா என்னைக்கோ தூக்கி இருக்கலாம், இல்லையா? மற்றவங்களை பத்தி நம்ம சொன்ன சொற்கள், கேலி செய்த விதம், அவர்களை பற்றி பேசிய விதம், உண்மையாலுமே ஆண்டவர் இறங்கி வந்தார் என்றால் தப்பவே முடியாது. விட்டுட்டாரு, போடா, என் புள்ள தானே, பொழைச்சுப்போ. நீ கூட உன் பிள்ளைய மன்னிக்க மாட்ட, ஆண்டவர் விட்டுட்டாரு. அதான் ஆண்டவர் சொல்ல, இரக்கம் காட்டி வருகிறார். அதை நினைச்சு பாரு, மகிழ்ச்சியாக இருப்பாய். எவ்வளவு இரக்கம் காட்டி இருக்கிறார் உன் பிள்ளை மேல. நீ எவ்வளவு இரக்கம் காட்டுற? திருடனா இருந்தாலும் சரி, அது திருட்டு பயலா இருந்தாலும் சரி, பொய்க்கார பயலா இருந்தாலும் சரி, காக்கைக்கும் தன் குஞ்சு. நீயே அப்படி நினைக்கும் போது உன்னை உருவாக்கிய தேவன் உன்னை எப்படி நினைப்பார்? இரக்கம் காட்டி வருகிறார். God has been merciful. அதை திங்க் பண்ணோம். அதை திங்க் பண்ணாலே நீங்க மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பிரைஸ் பர்றா, எப்படிப்பட்ட நான் எப்படியெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஒன்று சொல்லட்டுமா மக்களை, நீங்க உங்க புருஷன் பக்கத்தில் உட்கார்ந்து, ஏங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தீங்க அப்படின்னு கல்யாணம் ஆனப்ப கேட்டிருக்கணும். கேட்டுப்பார், ஒரு பய உண்மையை சொல்ல மாட்டான். அதே மனைவியை கேட்டுப்பார், அது பாவம் அப்படி தூக்கி விடும், நான் தான் மகாராணின்னு சொல்லும். எல்லாம் பொய் பொய்யா சொல்லுறதுனால தான் நிறைய விஷயங்களை மறைத்து நாம் வாழ்வதால் தான் திருமண வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த இளம் வாலிப பிள்ளைகள் கூட செல்போன்ல நிறைய விஷயங்களை மறைச்சி பார்க்குது. அம்மா நான் இவருக்கு தான் பேசுறேன், இதைத்தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லு பார்ப்போம். சொல்லிடும் நினைக்கிற போன வந்தாதான் அதை எடுத்துட்டு 10 கிலோமீட்டர் வந்துருது. கார்மேல் மலைக்கு வீட்டில் போன் அடிச்சா அது இங்க வந்து தான் பேசுது. எல்லாருமே ஒரு விதத்தில் மறைத்து மறந்து மறைத்து வாழ்வதனால் தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. கடவுள் எவ்வளவு இரக்கப்படுறார் பாருங்க. நீ மறைச்சாலும் சரி, நீ திறந்த மனசோடு இருந்தாலும்
இந்த தேவன் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். Praise the Lord. அதனால்தான் அதான் மாதம் இதெல்லாம் நினைச்சு பார்த்தாங்க, என் மேல இரக்கம் காட்டினாரே கடவுள். இன்னைக்கு கூட நான் இங்கே மறையுரை ஆற்றுவதற்கு காரணம், பல நேரங்களிலே என் வாழ்க்கையிலே நான் பாடுகிற பாடல், நான் காணாமல் போன ஆடல்லவா கர்த்தர் என்னை தேடுகிறார். கைத்தட்ட. காணாமல் போன ஆடல்லவா கர்த்தர் என்னை தேடுகிறார். ஆதாமை போல ஆண்டவன் வார்த்தையை அன்பு மீறி நான் நடந்தேன். காயினை போல மனுகொலை நான் புரிந்தேன். ஆரம்ப முதலே ஆபத்தில் விழுந்தேன். அன்பர் என்னை தேடுகிறார். நான் காணாமல் போன ஆடல்லவா கர்த்தர் என்னை தேடுகிறார். கை தூக்கி என்னை காப்பாற்ற இழுத்தார். காட்டி தந்த யூதாசானே, கல்வாரி சிலுவை கர்த்தருக்கு தந்த பெரும்படி நான் சுமந்தேன். கல்லோடு முள்ளில் கால் பின்னை கிடந்தேன். அன்பர் என்னை தேடுகிறார். அதனால மீண்டும் மரியாள் அழகா சொல்லுவாங்க, தாழ்நிலையில் இருந்த என்னை உயர்த்தினார். செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், நன்றியோடு துதிக்கின்றேன். நினைக்கணும். கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, மாதா கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. உனக்கு அவங்க தரணும்னா அதற்கு உனக்கு என்ன யோகிதை இருக்கிறது? நான் ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் பண்றேன், ஆண்டவர் நான் விரும்புறதை தரணும். சரி, அவர் தராரு. பட் அதை வாங்குறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? சரி, கல்யாணத்துக்கு என்ன தகுதி வேணும்? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன தகுதி வேணும் சொல்லு பாப்போம். ரொம்ப அவசியம். வயசு, நல்ல பையனா இருக்கணும், அப்புறம் நல்ல வேலை. நீ போடுற வார்த்தையெல்லாம் பாரு, நல்ல பையன், நல்ல வேலை, நல்ல குடும்பம். எங்க இருக்குது? இல்ல தெரியாம இளையாங்கண்ணில் யாரு நல்லா சொல். ஒரு அம்மா இப்படிதான் என்ன கேட்டுச்சு, ஃபாதர் ஏதாவது ஒரு நல்ல பையனா, நல்ல வேலையில, நல்ல குடும்பத்து பையனா இருந்தா சொல்லுங்க ஃபாதர்ன்னு சொல்லுச்சு. நான் சொன்னேன், நான் தான். வேற என்ன பதில் சொல்ல முடியும்? ஏன் யார் நல்லவன் கிடையாதுயா? யார் நல்ல பையன், யார் நல்ல பொண்ணு? இங்க கை தூக்கு பார்ப்போம். தூக்கிடான் பார்க்க, கை இப்படி போயிடும். ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு மாதிரி இருந்தா ஓகே, கல்யாணம் பண்ணி அவ்வளவுதான். ஒரு காலத்துல எப்படி கல்யாணம் பண்ணாங்க? ஒரு குடிகாரனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணாங்க? இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டா சரி ஆயிடு. எவன்டா கத்து கொடுத்தது உனக்கு? இப்படி கல்யாணம் பண்ணி வச்சு எத்தனை பேரை திருத்தி இருக்கிறீங்க? கால் கட்டு போட்ட பிறகு ஒரு நல்லா ஆயிட்டாரா? ஒருத்தன் டெய்லி குடிச்சிட்டு வந்திருக்கிறான். மனைவி கேக்குது, ஏன்டா இப்ப டெய்லி குடிக்கிற, உயிரை வாங்குற? குடிச்சிட்டு வந்தாதான் உன் மூஞ்ச பார்க்க முடியுது, அப்பதான் நீ எனக்கு அழகா தெரியுற சொல்லிட்டான். பத்தியா? அதான் அவன் ஒரு விளக்கம் வச்சிருப்பான். நான் ஒருத்தனை கேட்டேன், கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சாயந்தரமா குடிச்சுக்கிட்டு இருந்தான். ஏன்டா இன்னைக்கு ஆரம்பிச்சுட்ட? நீங்க தானே பிரசங்கத்துல சொன்னீங்க. நான் என்னடா சொன்னேன்? வாக்கு மனிதரானார், நம்மிடைய குடிகொண்டா. ஆஹா, அப்படி சொன்னதை இப்படி எடுத்துக்கிட்டான ஐயா. அவன் வசதிக்கு பிரசங்கத்தை புரிஞ்சுக்கிறான். ஆக பிரியமான பிள்ளைகளே, மகிழ்ச்சியாக இருங்கள். என்னத்தை கொண்டு போற வாழ்க்கையில? அபாக்குக் 3ஆம் அதிகாரம் மிக அழகாக சொல்லுகிறது. அவர் அழகாக சொல்லுவார், தேவனுடைய அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும்
திராட்சை செடி பலன் தராமல் போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலோ, திராட்சை செடி பலன் தராமல் போனாலோ, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலோ, திராட்சை செடி கனி கொடாமல் போனாலோ. அப்ப அழகா சொல்லுவார் 17ஆம் வசனம். அத்திமரம் துளிர்த்து அரும்பாமல் போனாலும், திராட்சை கொடிகள் கனி தராவிட்டாலும், ஒலிவ மரங்கள் பயனற்று போனாலும், வயல்களிலே தானியம் விளையாவிட்டாலும், கிடைகளிலே ஆடுகள் அழிந்து போனாலும், தொழுவங்களிலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் ஆண்டவருக்குள் களி கூறுவேன். என் மீட்பராம் கடவுளின் மகிழ்ச்சியிலே நான் ஒவ்வொரு நாளும் வாழ்வேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ உனக்கு எது சந்தோஷம் கொடுக்குது? வயல்ல நல்லா விளைஞ்சா சந்தோஷமா? உன் கடையில மாடுகள் நல்லா குட்டி போட்டா உனக்கு சந்தோஷமா? ஆடு நிறைய இருந்தா சந்தோஷமா? பாடு நல்ல பால் கறந்தா சந்தோஷமா? அந்த பாலை தான் உன் வாயில ஊத்த போறாங்களே. செத்து போனா பால் ஊத்துவாங்கல்ல. என்னென்னமோ நடக்குது. அதெல்லாமா மகிழ்ச்சி? அது ஒரு சின்ன மிருகம். ஒரு நாளைக்கு கொடுக்கும், ஒரு நாளைக்கு கொடுக்காது, ஒரு நாள் உயிரோட இருக்கும், ஒரு நாள் செத்து போவோம். நீ அதை விட பெரியாய். பிரைஸ் தி லார்ட். அதுதான் எனக்கு சந்தோஷம் தருது. அவர்தான் எனக்கு சந்தோஷம் தரார். ஃபாதர் கிட்ட கேட்டேன், என்ன ஏன் கூப்பிட்ட? ஒரு தடவை வந்தல்ல இளையாங்கன்னைக்கு, உங்களுக்கு பேர் அடிக்கல பாரு, 1 2 தான் சொல்லுது, மற்றதெல்லாம் அப்படியே அமைதியா கிடக்குது. உங்களுக்கு போர் அடிக்கல? சும்மா சும்மா என்னையா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா போர் அடிக்கல? எனக்கும் அடிக்கல. இந்த சாமியாருக்கும் அடிக்க மாட்டேன். என் தம்பிக்கு இல்ல சாமி, மக்கள் எல்லாரும் விரும்புறாங்க. அப்ப நீ விரும்பலையா அப்படின்னு கேட்ட. எல்லாரும் விரும்புறாங்க, அதுக்கு நான் எங்க போறது? ஆக பிரியமான பிள்ளைகளை, அதுதான் மகிழ்ச்சி. இதான் மகிழ்ச்சி. இப்ப நீ நாளைக்கு நீங்க நாங்க ஃபாதர் எங்க ஊருக்கு வராதீங்க ஃபாதர் சொன்னாலும், நான் வேற ஊர்ல போய் சந்தோஷமா இருப்பேன். என் சந்தோஷத்தை யாரும் என்னிடம் இருந்து எடுக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த அந்த நம்பிக்கையோட வாழுங்க. இந்த புது வருஷத்துல தானியம் இல்லாம போட்டுட்டா, இவங்க மாடு செத்து போனாலும் பரவாயில்ல, கண்ணுக்குட்டி போனாலும் பரவாயில்ல, ஆட்டுக்குட்டி போனாலும் பரவாயில்ல, அதுக்கு மேல தகப்பனை நான் வச்சிருக்காருல்ல, உயிரோட வச்சிருக்காருல்ல, அவ்வளோ தூரம் என்ன கொண்டு வந்தார்ல, இனிமேலுமா கொண்டு போகாமல் போகிறார். நினைக்கணும் மக்களே, அதை நினைக்கணும். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து தண்ணீர் சுமந்தீரையா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆக ஒரு மன நிறைவு. மாதா போய் கேட்கிறாங்க கானாவூர் கல்யாணத்துல. மாதா என்ன கேட்டாங்க கல்யாணத்துல? 2 பவுன் செயினா கேட்டாங்க?
தான் புள்ள கிட்ட, ஏடா ராசா ஒரு பட்டு புடவை எடுத்து கொடுக்கல உங்க அம்மாவுக்கு, கல்யாணத்துக்கு போயிருக்கிற, ஒரு புது கல்யாணத்துக்கு போற, ஒரு பட்டு புடவை கொடுக்கூடாது, உங்க அப்பா தான் செத்து போயிட்டான் சூசேப்பரு, ஏன் மாதாவுக்கு இருக்கு இல்லையா, நகை எடுத்து கொடுத்தாரா இயேசுநாதர், கொடுத்துருப்பாரு, நமக்கு என்ன தெரியும்ல, அதான் அதான் அப்படித்தான் நினைப்போம் நம்ம. அந்த அம்மா அங்கே வேலைக்காரி மாதிரி அங்கே புடவையை தூக்கி சொருகிட்டு மல்லிப்பூ கொஞ்சம் வச்சுக்கிட்டு அது பாட்டும் வேலை பார்க்குது. இவர் போய் பார்த்தாரு. அப்படித்தானே தோணுது உங்களுக்கு? மாதா சிடு 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 சிடுன்னு இருந்தாங்க. கவலைப்படுற பொம்பளையா இருந்தா ஏதாவது ஒரு மூலையில் போய் உட்காந்து தின்னுபிட்டு கவரில் 5 பேரை கூட்டு போய் தின்னுட்டு 50 ரூபா வச்சுட்டு வந்துடும். இப்போ எவன் தான் அந்த கவரை கண்டுபிடிச்சானோ தெரியலப்பா. ஒரு காலத்தில் 500 ரூபாய் ஜேக்கப்பு மேற்கு தெரு அப்படின்னு சொல்லுவாங்களா? இப்போ சொல்றாங்களா? சொல்ல மாட்டேன்றானு. எவ்வளோ பிள்ளைங்க கவலையா இருக்குது பாரு, சொல்ல மாட்டேன்றாங்க. அவன் கவர் பண்ணிடுறான். கவர் 500 ரூபா வைக்கிறானோ, 50 ரூபா வைக்கிறானோ, 100 ரூபா வைக்கிறானோ தெரிய மாட்டேங்குது. வந்தா வரட்டும், போனா போட்டோம், அவன் 100 ரூபாய் சொருவிட்டு திருட்டு போயிடுறான். இந்த கவர் அப்படின்னால மறைப்பது என்று அர்த்தம். புரியுதா? நம்மளும் அப்படி நம்மளை மறைச்சு வச்சிருக்கிறோம். சில பேர் அப்படி சிரிக்கிற மாதிரியே சிரிப்பான், மனசுக்குள்ள பார்த்துருக்கிறீங்களா? சிலது அப்படியே சிரிக்கிற மாதிரியே சிரிக்கும், உள்ள அப்படியே குதிக்கும். இல்ல வாங்க அக்கா, ஏன்டா அவ வந்தா? நம்மள மாதிரி கவரு வேற எந்த கவரும் கிடையாது. காணா ஒரு கல்யாணத்துல போது பாரு, மாதா யார் மகிழ்ச்சியா இருப்பாங்கன்னா, இன்னொருத்தனும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறானே அவன் தான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான். பிரைஸ் தி லார்ட். நான் நிறைய பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கேன், மனசுல வச்சுங்க. 1 இயேசுவை சுமக்கணும், 2 கடந்ததை நடந்ததை நினைச்சு பார்க்கணும், 3 இன்னொருவனும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கணும். இந்த காணா ஒரு கல்யாணத்துல அது சாப்பிட்டுச்சோ இல்லையோ தெரியாது இல்லையா? நம்ம சொந்தக்கார கல்யாணத்துல தான் நம்ம பரிமாறுவோம். மற்றவங்க கல்யாணத்துக்கு போனா என்ன பண்ணுவோம்? அப்படியே போய் டபக்குன்னு உட்காந்து டபக்குன்னு எந்திரிச்சு போயிடுவோம். அவன் நடத்துறானோ நடத்தல, அதுல பிரியாணி நல்லா தான் இருக்கும். ஒன்னு சொல்ற மக்களை, நீங்க பெரிய மண்டபத்தில் கல்யாணம் வைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ரொம்ப நகை போட்டு கல்யாணம் பண்றீங்களோ எனக்கு தெரியாது, பெரிய பெரிய துணி பட்டு புடவைகள் கட்டி பேண்ட் ஷர்ட்டை கோட்டு வெயில்ல இளையாங்கண்ணி வெயில்ல கோட்டு போட்டு கல்யாணம் பண்றாயா? யாரா உனக்கு சொல்லி கொடுத்தது? கோட்டு ட்ரெஸ் வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு நல்லா கல்யாணத்தில் போய் ஜம்முன்னு நில்லு, காத்து அங்கேயும் இங்கேயும் வாங்கும். அதை விட்டுட்டு இந்த கோட்டை போட்டு அவனுக்கு நிக்க கூட தெரியாது. ஏதோ ஒரு திருடன் துணி கடையில இருந்து திருடி போட்டு வந்த மாதிரியே என்ன பார்ப்பான். அவன் அன்னைக்கு தான் சாமியாருக்கு முன்னாடியே நிக்கிறான். அன்னைக்கு தான் அவனுக்கு பீடன்னா என்னன்னு தெரியுது. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறா, இது அது அவனையாவது பரவாயில்ல அப்படின்னு பார்க்கலாம். அது பக்கத்துல நிக்கப்பா, அது நடிகை திலகி. ஊரு ஃபுல்லா வாயாடிட்டு கோயில்ல வந்தோன்னு திருட்டு பார்வை. ஒரு தடவை நான் ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு போயிருந்தேன். கூப்பிட்டுருந்தாங்க, ஃபாதர் நீங்க வாங்கன்னு. நான் அப்பவே நினைச்சேன், இதுங்க ரொம்ப விலை கொடுத்து வாங்குதுங்க போல இருக்கு. நிச்சயதார்த்தத்துக்கு போயிட்டு அந்த பிள்ளைகிட்ட நல்லா பேசினேன், பிரசங்கம் வச்சேன், எல்லாம் வச்சேன். அதுக்கு பிடிச்சி போச்சு. ஃபாதர் கல்யாணத்துக்கும் நீங்க வரணும். வர்றேன், வந்தா தானே தெரியும் உனக்கு என்னை பத்தி என்னன்னு. கல்யாணத்துக்கு போனா பொண்ணை காணோம். எங்கடா பொண்ணுன்னு கேட்கிறேன், அங்க மேக்கப் போட்டு உட்கார்ந்து இருக்குது, பேய் மாதிரியே இருக்குது. நிச்சயதார்த்தப்ப அழகா இருந்துச்சு. இப்ப பெயிண்ட் அடிச்சுக்கிறான். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், போனலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பக்கத்தில் இருக்கிறாரு, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம்,
ஏன் அங்கே போய் உட்காந்துக்குதுன்னா எம்ஐ ஃபாதர் வருவார், ஏதாவது சோக்கு அடிப்பார், நான் சிரிச்சா மேக்கப்பு கலைஞ்சிடும். வா வா வரமாட்டல்ல, வா. நீங்க யாருக்கிட்ட வேணா விளையாடு, சாமியார்கிட்ட விளையாடக்கூடாது. நான் தானே கோயிலுக்கு உள்ள கூட்டு போனோம். உனக்கு தீர்த்த தெளிச்சு யாரு உள்ள கூட்டு போவா? எனக்கு வந்துச்சு சந்தர்ப்பம். அங்க போய் நின்னோன்னா பக்கத்தில் இருந்த சாமியார், ஃபாதர் நீங்க மந்திரிச்சு தீர்த்த தெளிங்க. இதுக்கு தானடா காத்திருந்தேன். தீர்த்தத்தை வாங்கி பிதா சுதன் பரிசுத்தாவி சலக் 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 ராணி வேஷம் கலைஞ்சு போச்சு டும் 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 டும். ராஜா வேஷம் கலைஞ்சு போச்சு டும் 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 டும். அப்படி பார்க்குற மாப்பிள்ளைய, ஐயோ என்னடா அது பவுடரா ஊத்துது, நான் முன்ன பின்ன பார்த்ததில்லை, என்னடா ஊத்துது முகத்திலிருந்து. மாப்பிள்ளை கிட்ட கேட்ட, என்னடா? சூப்பர் ஃபாதர். அவன் தான் நம்பால மேக்கப் இல்லாம அப்படியே கருப்பா நிக்கிறானே. இது என்னது? அந்த ஆளுக்கு மேக்கப் இல்லை, இது மட்டும் மேக்கப் பட்டு வருது. எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியவே இல்லை. ஆக அதெல்லாம் மகிழ்ச்சி தராது. அது the momentary happiness. ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த மகிழ்ச்சி போயிடும். மாதாவுடைய மகிழ்ச்சியை யாரும் எடுக்க முடியலையே. இயேசுவை சிலுவையில தொங்க வச்சப்ப கூட மரியாள் அமைதி காத்தாள். என் மகன் உயிர்ப்பான் என்ற ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி அந்த மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நீங்க கூட கஷ்டப்படும் போது, காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல் செய்ய மறக்கலாம், எல்லாம் மாறும். கடவுளின் அன்பு ஒருபோதும் என்னை விட்டு போகாது. இன்னைக்கு இப்படி இருக்கிற சபை உரையாளர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. There is a season for everything. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. கட்டுவதற்கு ஒரு காலம், இடிப்பதற்கு ஒரு காலம், திருமணம் செய்வதற்கு ஒரு காலம், விவாகரத்து செய்வதற்கு ஒரு காலம், புரியுதா? அன்பு செய்வதற்கு ஒரு காலம், தள்ளி வைப்பதற்கு ஒரு காலம், நடுவதற்கு ஒரு காலம், பிடுங்குவதற்கு ஒரு காலம், எல்லாத்துக்கும் காலம். நீங்க அப்படியே பாடிக்கணும் மனசுக்குள்ள. மற்றவெல்லாம் சூப்பரா அப்படி வளர்ந்துகிட்டு போகும்போது, எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் சாகடிப்போமே. அப்படித்தானே மாறுது. எந்த அண்ணன் பெரிய ஆள் ஆயிட்டு தன்னுடைய தங்கச்சியும் தம்பியும் வளர்க்க வைக்கிறான், எந்த தங்கச்சி நல்ல நிலைமையில இரு, எங்க அண்ணன் கஷ்டப்படுறான்னு பாத்துக்கிறான், எந்த தம்பி பாத்துக்கிறான் இன்னொரு தம்பிய, எங்க யார் யார் வளர்ந்து என்ன பிரயோஜனம்? அவங்கிட்ட எல்லாம் சொல்லுங்க, டேய் எனக்கும் ஒரு காலம் வரும். மாதாவினுடைய மனநிலையும் அதுதான். எல்லா நேரத்திலும் மாதா தன் காலத்தை அறிந்திருந்தாள். ஒரு காலம் வரும், விண்ணவர் மன்னவர் அனைவரும் அன்னையின் முன் மண்டியிடுவர். பிரைஸ் தி லார்ட். அவள்தான அரசு என்று சொல்வார். இன்னைக்கு எவனா உன்னை பார்த்து சிரிச்சாரா, டோன்ட் வரி, பி ஹாப்பி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. என்னை பார்த்து சொன்னாங்க, ஒரு சாமியார் நல்ல தொப்பியும் கிப்பியுமா இருந்தார், நல்ல குண்டா. நானும் அப்படித்தான் இருந்தேன். அப்போ 85 கிலோ, இப்போ 66 கிலோ. அப்போ 85, இப்போ 66. அவர் கேட்கிறாரு, ஏய் அம்மை எப்படிப்பா உடம்ப இப்படி குறைச்சிட்ட? ஒரே வழி, 10 நாள் ஐசியூல வந்து படுத்துக்கோ, உருவிட்டு அனுப்பிடுவான். நீ ஒன்றும் பெருசா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண தேவையில்லை சார், ஒரு 10 days ஐசியூல இடம் கொடுங்க சார், போய் படுத்துக்கா. இந்த நர்ஸுங்க போட்டு உருவாளுங்க, சோதே கொடுக்க மாட்டாளுங்க, வெறும் தண்ணியா ஏற்றிக்கிட்டு இருப்பாளுங்க இல்லையா? தண்ணின்னு சில பேருக்கு சந்தோஷமாயிடுச்சு, குடிக்காரங்களுக்கெல்லாம். ஆத்தாடி அங்கேயும் தண்ணியா, அப்போ போய் படுத்துக்கலாமே நிறைய பேர் யோசிச்சுருங்கிறான். ஏப்பா குளுக்கோஸ்ரா. ஆக பிரியமான பிள்ளைகளை ஆண்டவர் இன்னைக்கு மிக அழகாக தெளிவாக சொல்றார். அத்திமரம் போடா, என் பையனால எனக்கு பிரயோஜனம் கிடையாது, இட்ஸ் ஓகே. என் மனைவியால எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, பரவாயில்ல. என் கணவனால எனக்கு பிரயோஜனம் கிடையாது. என்னதான் இருந்தாலும் எனக்கு ஒரு காலம் வரும். அது ஏன் 2025 இருக்கக்கூடாது?
இன்றுதான் நல்ல காலம் பிறந்திருக்கு, நல்ல காலம் பிறந்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். எப்படி குடுகுடுக்காரன் நல்ல காலம் பிறந்திருக்கு, அதை சொல்றதுக்கு தான் அந்த சாமியார் என்னை கூப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆக பிரியமான பிள்ளைகளே, நீ என்ன சோகமா இருந்தாலும் நீ வாழ்க்கையில் முன்னேறி விட முடியாது. நீ என்ன அழுது புரண்டாலும் கிடையாது. உனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ஆளு, அவர்கிட்ட பேசு, அவர்கிட்ட பேசு. இந்த நிலையிலும் என்னை சிரிக்க வை, இந்த நிலையிலும் என்னை மகிழ்ச்சியாக வைத்திரு, அது போதும் ஆண்டவரே. அவங்கள மாதிரி நான் மாறினா சந்தோஷமாயிடுவியா? சரி, ஓகே. எப்போ நீ சந்தோஷமாவ? 2 கல்யாணம் பண்ணா, சாரி 2 கல்யாணம்ட்டேன். உன் பையனுக்கு நல்ல வேலை கிடைச்சிட்டா சந்தோஷமா இருக்க? சந்தோஷமா? நல்லா சம்பாதிச்சு வெளிநாட்டில் போய் சேர்த்துட்டா சந்தோஷமா? நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா சந்தோஷமா? அவன் பெரிய வீடு வாங்கிட்டா சந்தோஷமா? எது உனக்கு சந்தோஷத்தை தரும் சொல்லுங்க பாப்போம். நீ சீக்கிரம் பிரசங்கத்தை முடிச்சா சந்தோஷம் வரும், அப்படிதானே? எது நமக்கு சந்தோஷத்தை தரும்? அதனால்தான் பாடுறோம், கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவரன்பு குறையாது. தோள் மீது உன்னை தாங்கி நடத்திடுவார், தோள் மீது உன்னை தாங்கி நடத்திடுவார். ஆண்டவருக்குள் களிக்கூறு, என் மக்களே மகிழ்ச்சியாக இருங்கள். அதான் ஆண்டவர் வேதத்தில் சொல்றார். இந்த பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 4ஆம் அதிகாரத்தில் இன்னும் அழகா சொல்லுவார் பாருங்க. 4:4 வசனம், ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழ்ந்திருங்கள், மீண்டும் கூறுகிறேன் மகிழ்ந்திருங்கள். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்ல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. யாரு? அடிப்பட்டவர், உதப்பட்டவர், கல்லடிப்பட்டவர், கடலில் தள்ளப்பட்டவர், படகு ஒடிந்து நீந்தி கரை சேர்ந்தவர், அசிங்கப்பட்டவர், அவமானப்பட்டவர், மண்ணை கவ்வியவர் பவுலடிகளார். அவர் சொல்றார் பாருங்க, வாழ்க்கையில கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் சந்திச்சு செத்து போன ஒரு மனுஷன் பேசுறார், டேய் மகிழ்ச்சி ஆயிரு, ஆண்டவருக்குள் மகிழ்ந்திருங்கள், நீங்கள் கிறிஸ்தவ பிள்ளைகள், மறந்து விடாதீர்கள். அதனால் தான் ஆண்டவர் திருமுழுக்கு பெறுகிற பொழுது அருமையான வசனம் சொல்லப்பட்டது. என்னது? இவரே இரண்டாந்த மகன், இவரிடம் அந்த மாதிரி சொல்லணும். ஆக பிரியமான பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்க உன்திரியாழில் பாட்டு பாடினீங்க இல்லையா? அது பாட்டு ஒன்று எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நானும் சாமியாருக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் பண்ண அக்குருமை பார்த்து சாமியாருங்க, நீ சாமியார் ஆக முடியாது, வீட்டுக்கு போப்பான்ட்டாங்க. இப்போ கூட உங்களுக்கு தோணுதில்லை, இந்த ஆள் எப்படி சாமியார் ஆனானோ தெரியலன்னு? இது நிறைய நினைக்குது, தெரியுது, எல்லாம் பிசாசு குட்டியோ நினைக்குது. அதான் போட்டார், தம்பி நீ ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிற, அப்படி இப்படி போகிற இப்படி போகிற, ரொம்ப காமெடி பீஸாக இருக்கிற, நீ சாமியார் ஆக முடியாது, நீ வீட்டுக்கு போன்ட்டான். எனக்கு தெரியாது, அன்னைக்கு தான் தெரியுது நான் காமெடி பீஸுன்னு. அப்புறம் வீட்டுக்கு போய் எங்கள் அம்மா கிட்ட போனேன், ஏய் மம்மி இங்கே வா, நான் சாமியார் ஆக முடியாதுன்னு என்னை அனுப்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா சிரிக்குது. எனக்கு அப்பவே தெரியும் நீ வந்துருவேன்னு. பெத்த ஆத்தாலாது ஒரு மகன் கஷ்டத்தை வந்து சொல்லினுக்கிறேன், எனக்கு அப்பவே தெரியும் நீ வந்துருவேன். எங்கள் அப்பா கிட்ட போனேன், என்னப்பா என்னை அனுப்பிச்சிட்டாங்களே வெளியே, எனக்கு என்னடா தெரியும். அவரு யாராவது ஒரு ஆள் தோல் மேலே கை போட்டுக்கலாம், வாடிச்சிடலாம், ஒன்றும் பரவாயில்லடா, ஆவலன்னா நீ பிஷப் ஆகலாண்டா அப்படின்னு சொல்லலாம்ல. யார் சாமியார் ஆனால் தானே பிஷப் ஆக முடியும். ஓ எவ்வளோ ஆசை பற்றியா எனக்கு. ஆக உடனே என்ன பண்ணாரு, போய் நற்கரனுக்கு முன்னாடி போய் உட்கார்றா, கொஞ்ச நேரம் உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு, எங்கேயாவது சேர்த்து விடுவார். அப்போ உட்காந்து இந்த சாமியார் கிளப்பி விட்டார். அதான் தியான பாட்டு, என்ன பாட்டு பாடினாரு? அது என் இதயத்துக்கும் நெஞ்சுக்கும் நெருக்கமான ஒரு பாடல். 24 வருடங்களுக்கு முன்னால் அந்த பாடலை பாடிதான் இன்று நான் குருவாக நிற்கிறேன். அந்த பாட்டை தனியாக பாடினேன், எப்போ பார்த்தாலும் பாடிக்கிட்டு இருப்பேன். அவர் பாடின உடனே அதான் ஞாபகம் வந்துருச்சு, ஆத்தாடி நம்மளை கிண்டல் கிண்டல் பண்றாரோ. உன் திருயாழிலம் இறைவா பல பந்தரும் நரம்புண்டு, என்னையும் ஓ சிறு நரம்பனவே அதில் இசைத்திட வேண்டும் இசையரசு. அவ்வளவுதான்.
ஜபம் பண்ணல, ஒன்றும் பண்ணல. இந்த 4 லைன் பாடினேன், வெளியே வந்தேன். ஒரு சாமியார் வந்தாரு, நற்கருணை சபை உன்னை அழைக்கிறது அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டார். இது நடந்த சம்பவம். அதனால திக்கற்றவன் கூவி அழைக்க ஆண்டவன் அவன் குரலை கேட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆக பெரியமான பிள்ளைகளை, சின்ன வயசுலலாம் அந்த மகிழ்ச்சி மட்டும் என்னை விட்டு போகவே இல்லை இன்று வரைக்கும். எத்தனையோ கிண்டல், எத்தனையோ நையாண்டி, எவ்வளவோ உடல்நிலை கோளாறு, எவ்வளவோ பேர் திட்டு பேச்சு, அத்தனைக்கும் மத்தியிலே மலைமேல் உள்ள பட்டணம் நீ மறைவாக இருக்காதே, இழந்து ஒளி வீசி என்று சொல்லி கர்த்தர் இன்று உலகமெல்லாம் என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். பேசலாம். அதனால அதை பத்திலாம் கவலைப்படாத. கணவன் இல்லை, இப்ப என்ன பிரச்சனை? இப்ப இருந்தா மட்டும் என்ன சாதிச்சிட்ட? இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, என் புருஷன் இல்லை போதார். இப்ப என்ன இல்லை, என்ன இப்ப என்ன இல்லை, என்ன ஒரு காலத்தில் இருந்தார்ல, போயிட்டார்ல, போட்டோம். நீ எவ்வளவு நாளைக்கு இருக்க போற? நீயும் போற, உங்க அம்மாவும் போய் சேர்ந்துருச்சு, அப்பனும் போய் சேர்ந்துட்டான், எல்லாரும் போறவங்க தானடா. யார் போனாலும் உன்னை தகப்பன் பாதுகாப்பார். பிரைஸ் தி லார்ட். அவங்க இருக்கிறதுனால தான் நான் நிறைய பேர் சொல்லுங்க பார்க்கலாம், ஃபாதர் என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள், குட்டி குழந்தை எல்லாரும் இருக்கிறதுனால தான் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஒரு ஜீவன் சொல்லட்டும், ஒரு ஜீவன் சொல்லட்டும் பார்ப்போம். நீங்க நிறைய தடவை சொல்லுவீங்க, ஃபாதர் நீங்க எல்லாம் தனியா இருக்கிறீங்க. இல்லை மக்கள், நான் இயேசுவோடு இருக்கிறேன். நான் இயேசுவோடு. நீங்கள் தான் குடும்பத்தோடு இருந்து கஷ்டப்படுகிறீர்கள். 1000 பேர் உன்னை சுற்றி இருந்தாலும் நீ அழுவது யாருக்கும் தெரியாது. நீ படும் வேதனை உன் கணவருக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது. அவனவன் உள்ளே அழுது கொண்டுதான் இருக்கிறான், வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறான், அசிங்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறான். என்னையா ஒரு நாள் உங்க கணவர் வீட்டுக்கு வந்து, ஒரு வீட்டுக்காரர் வரார், ஏய் அம்மல்லா, என்ன இந்த குடிகார பொண்டாட்டிக்கு தான் நல்லா பேச தெரியும், என்ன அந்த ஸ்பீட்ல அடிக்கும் பத்தியா, என்னப்பா தாஜ்மஹால் கட்டட்டா உனக்கு? யாரு இவரு? ஒண்ணுமே தெரியாத ஆளு இது. தாஜ்மஹால் கட்டட்டா வேணா விடு, ஒரு பெரிய வீடு கட்டி கொடுக்கட்டா? முதல்ல வேட்டியை கட்டு. ஆக இன்னைக்கு உனக்காக எதையும் கட்டக்கூடிய ஆட்கள் இல்லை. உன்னை மகிழ்ச்சியா வச்சிருக்கிற கணவனும் இல்லை, உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிற மனைவியும் இல்லை, உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிற பிள்ளைகளும் இல்லை. ஒரே ஒருவன் தான் இருக்கிறான். இதை உணர்ந்தவள் தான் மரியாள். ஆகவேதான் அவள் மகிழ்ச்சியான பாடலை பாடினாள், தன் அசிங்கத்திலும் அவமானத்திலும். ஆக நீ மகிழ்ச்சியா இருக்கணும்னா, அதான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் மிக அற்புதமாக சொல்லுகிறார், என் மக்களே மகிழ்ச்சியாக இருங்கள். மகிழ்ச்சியா இருக்கணும்னா எப்படி? இயேசுவை சுமக்கணும், நடந்ததை நினைச்சு பார்க்கணும், மற்றவர்களை நினைக்கணும். ஆக கடந்து வந்த பாதைகளை எல்லாம் திரும்பி பார்த்தா ஆண்டவர் எவ்வளவு வல்லமையாய் செயல்பட்டிருக்கிறார். ஆக இந்த நேரத்தில் அதை பயன்படுத்திங்க. இந்த பௌர்ணமியில், இந்த புது வருஷத்தில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். மரியாள் சொன்னது போல நான் மகிழ்ச்சியோடு இருந்து இந்த வருடத்தை ஓட்டப் போகிறேன் அப்படின்னு சொல்லுங்க. மூச்சை தூக்கி வச்சுக்காதீங்க. இந்த வருஷம் நல்லா இருக்குமோ, நல்லா இருக்காதோ, நல்லா இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, உயிரை கொடுத்துருக்காருல்ல, உயிரை கொடுத்துருக்காருல்ல, இந்த வருஷத்தை பார்க்க வச்சிருக்காருல்ல, இந்த வருஷத்துல உன் பிள்ளையோட இருக்க வச்சிருக்காருல்ல, இந்த வருஷத்துல உனக்கு வேலை செய்யக்கூடிய உடம்பை கொடுத்துருக்காருல்ல, அதை நன்றி சொல்லு, அதை நினைச்சு பார்க்கணும். அதனால்தான் எப்பவுமே பாடணும், ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை மாலையாக நான் சூடுவேன், உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன், ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை மாலையாக நான் சூடுவேன். பிரியமானவர்களே, இந்த வருடத்தினுடைய வாக்கு தத்தமாக நீங்கள் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டிய ஒரே வசனத்தை நான் சொல்லுகிறேன். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.
சாரி, 12ஆம் வசனம். இல்ல 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 4:13 எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்யும் ஆற்றல் எனக்கு உண்டு. சொல்லுங்க பாப்போம். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. இத இந்த வருஷம் முழுசு சொல்லுங்க. வல்லமையும் அதிசயமும் அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். மகிழ்ச்சியாக இருங்கள். இதைதான் ஆண்டவன் விரும்புகிறார். இதைதான் மரியாளும் விரும்புகிறார். இந்த வருடம் முழுவதும் இறைவன் உங்களை மகிழ்ச்சியால் நிரப்ப உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். ஆமென்.